ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சத்தான சிம்லி உருண்டை தான் செய்ய போகிறோம் கேழ்வரகு மாவு வச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தாங்க உப்பு சேர்க்கணும், ஏன்னா ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திட்டமாக பிசைஞ்சிக்கலாம். இதில் இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து தோசைக்கல் வச்சு அதில் அப்படியே தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டும்போது கொஞ்சம் பத்திரமா தட்டுங்க. தோசைக்கல் இல்லைன்னா சூடு வச்சுக்க போகிறீங்க. அது மேலே கொஞ்சம் நெய் விட்டு தேய்ச்சி விட்டுடலாம் ஃபுல்லாக. இது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பக்கம் வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடையும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னொன்றும் தட்டிக்கிறேன். இது ரொம்ப பாரம்பரியமான உணவு. இது ரொம்ப சத்து மிக்கிறது. எள்ளு, வேர்க்கடலை, கேழ்வரகு மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வேர்க்கடலையும் நல்லா ஆறிடுச்சு. இதை இந்த மாதிரி தேய்ச்சி புடைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் எள்ளையும் வறுத்து அது கூடவே சேர்த்துக்கிறேன். நான் எள்ளு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் சரிபாதியாக வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா படபடன்னு பொரியட்டும். வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வடையை சூடாக இருக்கும்போதே நல்லா போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போட்டு அதே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ எள்ளையும் வேர்க்கடலையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அந்த பொடி பண்ணதில் இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்து அது கூடவே பொடி பண்ணிக்க போகிறோம். அது பொடி பண்ணிட்டேன். இப்போது அதை தனியாக எடுத்துட்டு வடையையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும், ரொம்ப நைஸாலாம் ஆக வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது வெளியெல்லாம் பெரும்பாலும் கிடைக்காது. நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சத்து இருக்குது இதில். ரொம்ப குழந்தைங்களாம் அடிக்கடி செய்து கொடுங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் செய்திடலாம். இது இந்த அளவுக்கு பிசைஞ்சு இப்போ தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக செய்துட்டேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. தேங்க்யூ.